ம். ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு 1 மினிட்ல என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம் ஜாஸ்? இன்னைக்கு சுக்க பத்தி பார்க்க போறோம். சுக்கா? சுக்குனா ட்ரை சுக்கு ஜிஞ்சர். இந்த மல்லிக்கு தானே மல்லி காப்பின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுல போடுறத அதுக்கு பத்தி தானே நம்ம போடுவாங்க. ஆமா, வெறும் டீக்கு மட்டும் கிடையாது. இதுல என்ன நன்மைகள்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ சுக்கு எதுக்கு நன்மைகள்னா, செரிமான தன்மையை நமக்கு அதிகமா தூண்டி அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், அப்புறம் வயிற்று பிரச்சனை ஏதாவது இருந்தா நமக்கு சரி பண்ணி கொடுத்துரும். ஏன் சுக்கு காரமா இருக்கு? ஏன் காரமா இருக்குன்னா, இது வெறும் சுக்குன்னா வேற பொருள் கிடையாது. இஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இஞ்சியை காய வச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் சுக்கு. இஞ்சியில நிறைய வகையான காரமும் இருக்கு, அதே சமயம் எரிச்சல் தன்மையும் இருக்கு. அப்ப இஞ்சியை காய வச்சா சுக்கா மாறி? கண்டிப்பா, நீங்க வெயில நல்லா ட்ரையா காயப்படுங்க, அதுதான் உங்களுக்கு சுக்கு. அதை எடுத்து பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா சுக்கு பொடி ஆயிரும். சரி, ட்ரை பண்ணுங்க. இப்போ சுக்கு பொடியை நீங்க அரைச்சு வச்சுக்கிறீங்கன்னா, வெது வெதுப்பான நீர்ல சுக்கு பொடியை கலந்து குடிச்சோம்னா சளி, இருமல் பிரச்சனை, நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது தும்மல் பிரச்சனை ஏதாவது இருந்தா சரி பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நமக்கு இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுடுதண்ணில காலைல வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டோம்னா நம்மள வெயிட் லாஸ்க்கும் பண்ணும். அப்புறம் இந்த அது என்ன சொல்லுவாங்க, வெந்நீர்ல அந்த சுக்கு பொடியை தட்டி, இஞ்சி எப்படி டீல தட்டி போடுறோம், அது மாதிரி சுக்கு பொடியை பொடியா இருந்தாலும் இல்லை சுக்கு இருந்தாலும் தட்டி போட்டு, தலைவலி இருக்கிறவங்க இல்லை தலை கனமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நீர் கோர்த்து இருக்குன்னு, அவங்க இருக்கிறவங்க சுடுதண்ணில இந்த சுக்கை தட்டி போட்டு தலை குளிச்சாங்கன்னா அந்த நீர் கோர்த்தது, தலைவலி எல்லாமே சரியா போயிடும். இந்த பால் கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுல சுக்கு போட்டா நல்லா இருக்குமா? ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது ஸ்மெல்லுக்காகவும் அதே சமயம் டேஸ்ட்டுக்காகவும் தான் போடுறோம். அதோட ஏலக்காவும் சேர்த்து போடுவோம்ல, ஏலக்காவுக்கும் சுக்குக்கும் இந்த மகிமை உண்டு, அந்த ஸ்மெல்லோட மகிமை உண்டு. டேஸ்ட்டுக்காகவும் போடுறோம், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் இந்த சுக்கூட வெத்தலை இருக்குல்ல, அது சேர்ந்து நம்ம வாயோட சேர்ந்து சாப்பிட்டோம்னா அந்த வாயு பிரச்சனை அங்கே குத்துது இங்கே குத்துதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க இந்த சுக்கை வெத்தலையோட சேர்ந்து மென்று சாப்பிட்டாங்கன்னா அந்த வாயு பிரச்சனை சரியாயிரும். அதே மாதிரி இந்த வாதம், மூட்டு வீக்கம் பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம உடம்புல எலும்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னா அதை வலுவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு கொடுக்குது. ஸோ ஒரு சுக்கு பொருள்ல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால நான் ஒரு நீங்களும் சாதாரணமா தான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன். நானும் இப்ப கேள்விப்பட்ட விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், இவங்களுக்கும் இப்ப ஷேர் பண்றேன். அது வெறும் சுக்கு மட்டும் கிடையாது, இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஸோ எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.